டேஸ்டியான பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பாவக்காவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பாவக்காவை வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பாவக்காய் நல்லா வதங்கினோன்னா இது ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4-5 வெள்ளைப்பூடும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது 2ஐயும் இதில் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2-3 தக்காளி பழம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அரைச்சினாலும் அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணினாலும் சேர்த்துக்கரலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவையும் இதை சேர்த்து குக் பண்ண விட்டுறலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா தண்ணிலாம் வற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிடும். இதே மெத்தடில் நீங்களும் பாவக்காய் புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.